கடைசி வரைக்கும் நல்லவராய் இருக்கிறார், கிருபை உள்ளவராய் இருக்கிறார், யாரையும் தண்டிப்பதில்லை. நரகத்தில் கூட ஜனங்களை தள்ளி அழிக்கணுன்றது அவருக்கு நோக்கம் இல்லை. அப்புறம் நரகம் உண்டாக்கப்பட்டுச்சு? பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற அக்கினி கடல் தான் சொல்லப்படுது ஒழிய மனுஷனுக்காக அது ஆயத்தப்படவில்லை. அப்புறம் மனுஷன் அங்கே போகிறாங்க? அவன் செஞ்ச பாவத்தினால மனுஷன் போல பாவத்துக்கு பரிகாரம் இருந்தும், ஆமென், பாவத்துக்கு அவன் நரகத்துக்கு போல, பாவத்துக்கு அவன் சாகல, பாவத்துக்கு அவன் சித்திரவதை அனுபவிக்கல. எதுக்காக சித்திரவதை அனுபவிக்கிறான்னா, பாவத்துக்கு பரிகாரம் இருந்தும், பாவத்துக்கு ஒரு பலி இருந்தும் அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதபடினாலதான் நரகத்துக்கு போறாங்களே ஒழிய பாவம் செய்ததுக்காக நரகத்துக்கு போகவே இல்லை. ஏனென்று கேட்டால், பாவம் செய்ததுக்காக நரக பாதாள வரைக்கும் இயேசு போய்